வாழைத்தண்டு கொலஸ்ட்ராலை நல்லா கரைக்கும். அந்த வாழைத்தண்டை வாங்கி நல்லா மேலே இருக்கிற அந்த இதெல்லாத்தையும் நல்லா திருத்திட்டு மேலே இருக்கிற அந்த பட்டையெல்லாம் நல்லா எடுத்துட்டு உள்ளே ஒன்று திருத்திகிட்டே வச்சு நாராக வரும். அது எல்லாத்தையும் வரைக்கும் கொடுத்து நல்லா எடுத்து போட்டுட்டு அதை பொடி பொடியாக திருத்தி மோரில் போட்டு மோர்லேருந்து பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கைப்பிடி பச்சை பருப்பு போட்டு அதை பிசிறி வச்சுட்டு அதை வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் குத்தி கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா பெருங்காயம் போட்டு இந்த பிழிஞ்சி வச்சதை எடுத்து கொஞ்சம் ஊறி இருக்கணும். அந்த பயத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் நாள் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு லாஸ்ட்டில் சிட்டிக்க கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தேங்காய் திருவள்ளை போட்டு வச்சுட்டோம்னாக்கா இந்த வாழைத்தண்டு கரைமது சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். வெறும் வாழைத்தண்டு சூப்பு வாழைத்தண்டு சாறுன்னு அது சாப்பிட்றத விட இது சாப்பிட நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் போட்டு கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அதில் அந்த வாழைத்தண்டு கரைமதை போட்டு கலந்து ஒரு வாரத்தில் ஒரு தடவை 2 தடவை சாப்பிட்டு வந்தோம்னா இந்த கொலஸ்ட்ரால் சர்க்கரை எல்லாமே நல்லா குறையும்.